வணக்கங்க. இந்த காமன் மணி அன்பார்ந்த உலக மக்கள் அனைவருக்கும் இந்த காமன் மணி அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி என்ன பதிவு போடலான்னு இருக்கனாக்கா ஒரு வருத்தம் கலந்து பதிவு தாங்க. இன்றைக்கி காலையில் பாரதி ராஜா இயக்குனர் பாரதி ராஜா இறந்துட்டாருங்க. அவரோட வயது 84. பாரதி ராஜா அவங்க குடும்பத்துக்கு என்னோட ஆண்ட இறந்தல்கள். அவர் ஆத்மா சாந்தியை நான் பிரார்த்திக்கிறேங்க. காமன் மணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வியூவை என்னோட ஷேர் பண்ணலான் இருக்குங்க. அது என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவரை பற்றி நிறைய ஹிட் கொடுத்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. அது நிறைய பேர் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு சிலது சொல்கிறேன். சினிமா இருக்கிற லெஜண்ட்ஸ் நிறைய பேர் அவரை பற்றி பேசிட்டாங்க, அவரோட சாதனை பற்றிலாம் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக கிபி மாதிரி தமிழ் சினிமாவில் பாரதி ராஜாக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின்னு பிரிச்சுக்கலாங்க. 70க்கு முன்னாடிலாம் பாரதி ராஜா இந்த சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு கிராமத்தை காட்டணுன்னாக்கா அதில் ஒரு படம் எடுக்கிறாங்க கிராமத்தை பற்றி, சிவாஜி கணேசனோ இல்லை எம்ஜிஆரோ ஒரு படம் அது அவங்களோட படம் ஒன்று வருதுனாக்கா கிராமத்தை பற்றினாக்கா ஒரு 75% வந்துட்டு இங்கே இருக்கிற ஏபிஎம் ஸ்டுடியோலையோ இல்லை வாகினி ஸ்டுடியோலையோ முடிச்சிருவாங்க. ஃப்ளோராக இருக்கும். ஒரு ஃப்ளோரில் ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும். அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. ஒரு 25% தான் கிராமத்தை காட்டுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கோயில்னாக்கா ஒரு இடத்துல முடிச்சிருவாங்க. அந்த இதுலேயே ஸ்டூடியோலேயே ஒரு பண்ணையார் வீடுன்னு ஒன்று காட்டுவாங்க, அதுவும் அங்கேயே முடிச்சிருவாங்க. ஒரு பாமர ஒரு ஃபார்மரோட வீடை காட்டணுன்னாக்கா அங்கேயே அதே முடிச்சிருவாங்க. முக்கால்வாசி ஸ்கெடியூல் இங்கேயே முடிச்சிருவாங்க. 1-2 ஷாட் மட்டும் அங்கே போய் எடுப்பாங்க, அதாவது வயல் ஒர்க்கில் எடுப்பாங்க. அது அப்படியே 16 வயதினில டோட்டல் யூனிட்டே கிராமத்துக்கு கூட்டு போயிட்டு ஃபுல் அவுட் ஃபுல்லாக கிராமத்துலேயே எடுத்திருப்பாரு. சிட்டி லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு முதல்ல இன்டீரியர் சவுத் இந்தியன் கிராமத்தெல்லாம் அப்போ தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஃபுல் அது ஃபுல்லாக எடுத்திருப்பாரு. ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக, பெருசாக டைலாக் இல்லாமல் ஒரு டைலாக்கே ஓரியன்டாக ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்கிறவங்களோட கிராமத்தோட உணர்வு, அவங்களோட வாழ்வியெல்லாம் கரெக்டாக அதில் காமிச்சிருப்பாருங்க. தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டே மாற்றிருப்பாங்க. யாருனாக்கா 2 பேர் அன்னைய தேதி 70க்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலச்சந்தரும் இவரும் சேர்ந்து தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்டே மாற்றிருப்பாங்க. அது மொராலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மொராலிட்டியை பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் பாலச்சந்தரும் ஒரு வித்தியாசமான கதையை எடுத்திருப்பாரு. இவர் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேதம் புதிது, முதல் மரியாதை, அப்புறம் 16 வயது நிலை, இந்த மாதிரி ஒரு சில படம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இது இப்படி தான் ஒரு டெம்ப்ளேட்டில் வந்தது. அது முடிய எல்லா சினிமாவும் அதை டோட்டலாக பிரேக் பண்ணியிருப்பார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, இவரு இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின்ஸ்லாம் டாப் மோஸ்ட் ஹீரோவாக இருக்காங்க, ஹீரோயின்ஸாக இருக்காங்க. அப் டு 2009 முடிய வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு பிரியா மணி ஓரளவு நல்லா ஷைனாக இருக்காங்க இது வரைக்கும். அந்த அளவுக்கு அவரோட 70லேருந்து 80, 90, 2009 முடிய நிறைய ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு லெஜண்ட் தாங்க சொல்லணும் அவரை நம்ம. அதே போல் பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் எல்லா ஹீரோஸையும் வச்சு இயக்கிட்டாரு. அதே போல் அவரோட ஒரு இந்த வயசான காலத்தில் ஒரு குணச்சித்திர நடிகராக வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா யங் ஹீரோஸ் கூடயும் பண்ணிட்டாரு. உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் கூட பண்ணிட்டாரு, தனுஷ் அவர் கூட பண்ணிட்டாரு. குரங்கு பொம்மைன்னு ஒரு படம், அந்த மாதிரி படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாரு. இல்லை திருச்சிற்றம்பலம் அந்த படம் பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ், ஒரு பக்கம் தனுஷ், இவங்க இருக்கு 2 பேருக்கு நடுவில் அழகாக ஹேண்டில் பண்ணிப்பாரு. ஒரு சிங்கிள் ஹேண்டடாக தனுஷை போட்டு கலாசிட்டு இருப்பார். அதாவது ஹீரோயின்ஸுக்கும் ஹீரோக்கும் கெமிஸ்ட்ரின்வாங்க. அந்த படத்தில் இவங்க 3 பேருக்கும் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக, ஹியூமர் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக ஒரு இயல்பான ஒரு தாத்தா பேரன், ஒரு அப்பா மகன்ற ஒரு கரெக்டான வாழ்வியலை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஒரு யதார்த்தமான வாழ்வியலை காமிச்சிருப்பாங்க. பின்னி படம் எடுத்திருப்பாரு இந்த படத்தில். அதே போல் பாரதி ராஜா அவர்களோட படங்க நிறைய பார்த்தீங்கன்னாக்கா நேட்டிவாக தான் இருக்கும். நிறைய கிராமத்தோட பேசுகிற அவங்களோட வாழ்வியல், அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட குணச்சித்திரங்கள்லாம் அதை பேஸ் பண்ணியே எழுதியிருப்பார். ஒரு கேரக்டருக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு ஆளுனாக்கா அந்த ஆளோட இது, அந்த லேடியோட இது, ஒரு சின்ன கேரக்டர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு கரெக்டான டீட்டெயிலிங் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாரு. அதை தவிர்த்துட்டும் ஒரு கல்ட்டு ஃபிலிம்லாம் எடுத்திருப்பாரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கல்ட்டு ஃபிலிம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்துலேயே எடுத்திருப்பாரு. அதில் ஒரு சிலதுலாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ரொம்ப அட்மையர் ஆனேங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிழல்கள்னு ஒரு படம் எடுத்தார். அது பார்த்தீங்கன்னா 80s வர ஒரு யங் ஜென்ரேஷனோட வாழ்வியல், அவங்க வந்துட்டு சிட்டி லைஃப் வாழ்கிறவங்களோட
வாழ்க்கை, அவங்களோட ஆசைகள் அது நிறைவேறுதா இல்லையான்ற மாதிரி ஒரு கதை ட்ராஜடியாக முடியும். அதே பார்த்தீங்கன்னாக்கா அவரோட சிஷ்யர் பாக்கியராஜ் அவர் வந்துட்டு இன்று போய் நாளை வாழ்னு எடுத்திருப்பார் ஒரு படம். அதுவும் 80s சம்மந்தப்பட்ட படம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய 80s சம்மந்தப்பட்ட ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு படத்தை பார்த்தீங்கனாலே அன்னி 80ஸ்ல எப்படி இருந்திருக்கிறாங்க ஒரு யங் ஜென்ரேஷனு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கோடு என்ன, அவங்க வாழ்க்கையோட ஒரு ஒரு சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயம்லாம் க்ளீன் அண்ட் கிளியராக காமிச்சிருப்பாங்க. அதனால் அந்த நிழல்கள் படம் பார்க்குறது தான் பார்க்கலாங்க. இன்னைய ஜென்ரேஷன் சரி, என்னோட ஜென்ரேஷன் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல் ஒரு ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் வேணும்னாக்கா சிகப்பு ரோஜாக்கள் பார்க்கலாங்க. இன்றைக்கி ஓடிடியில் நிறைய சைக்கோ த்ரில்லர்லாம் வருது. அதுக்கெல்லாம் கம்பீட் பண்ணுற மாதிரி அந்த காலத்துலேயே எடுத்திருப்பார் சிகப்பு ரோஜான்னு ஒரு படம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த படம். அதே போல் ஓடிடியில் வர மாதிரி உங்களுக்கு தேவைன்னாக்கா இப்போ நிறைய ஓடிடியில் உமனோட எம்பவரை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒரு உமன் வந்துட்டு எப்படி அதுலேருந்து மீண்டு வராங்க, ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஃபைட் பண்ணி மேலே வராங்கன்றத இப்போ வருது நிறைய ஓடிடியில் நிறைய பார்க்குறேன் நான். அது அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு கேப்டன் மகள்ன்ட்டு இவங்களை வச்சு எடுத்துருப்பார், குஷ்பு வச்சு எடுத்துருப்பார். அந்த காலம் 90ஸ்ல வந்து அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த படம். அதை பார்க்கலாங்க. அதே போல் ரொமான்டிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு பீரியாடிக் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்காரு, நாடோடி தென்றல்னு ஒரு படம். அது பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் பார்த்தீங்கன்னாக்கா மௌன ராகத்தில் ஒரு குறும்புத்தனமாக நடிச்சிருப்பார். அது சிட்டி லைஃப் கார்த்திக் மாதிரி இருக்கும். அதே அந்த பீரியாடிக் லைஃப்பில் ஒருத்தர் குறும்புத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நல்லா அழகாக நடிச்சிருப்பார். பின்னி படம் எடுத்திருப்பார் கார்த்திக். அதில் நாடோடி தென்றல் நல்லா படங்க. அது ஒரு வர்சடைலான படம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான படமும் எடுத்திருப்பார் அவர் பீரியட். அதே போல் அவர் எடுத்த படத்தில் எனக்கு ரொம்ப அந்த கல் கிளாசிக் படத்தில் எனக்கு பிடிச்சது டிக் டிக் டிக்ன்ற படங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கமல் நல்லா நடிச்சிருப்பார். அது ஒரு ஸ்மக்லிங் பேஸ்டு கதை. அந்த படமும் நல்லா இருக்குங்க. ஒரு வெரைட்டியான படம். அது அந்த மாதிரி படம்லாம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது க்ளீனாக புரிஞ்சிக்கி அவங்களுக்கும் ஒரு இதுவாக ஒரு ஆர்வமாக பார்க்குற மாதிரி அந்த மாதிரி படம்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா விஜயகாந்தை பற்றி தமிழ்ச்செல்வன் ஒரு படம் எடுத்திருப்பார். எப்படி சத்ரீனில் சட்டிலாக நடிச்சிருப்பாரோ அதே போல் இவரோட படத்தில் ஒரு கலெக்டராக ஒருவர் சட்டிலாக நடிச்சிருப்பார். இதெல்லாம் நான் பார்த்து நிறைய படம் அவர் நிறைய சூப்பராக கிராமத்து கதையை எடுத்திருக்காரு. ஒரு வெரைட்டியாக ஒரு வெர்சடைலாக ஒரு வித்தியாசமான கதைகள் எடுத்திருப்பார். அந்த மாதிரி கதை இது ஒன்று. அப்புறம் கைதியின் டைரி நான் சொல்கிற மாதிரி அதுவும் கமலை வச்சு எடுத்திருப்பார். அது ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர். இன்னைக்கு இருக்கிற ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லருக்குலாம் முன்னோடின்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி படம்லாம் அவரோடது இன்னைய தேதிக்கு யாராவது பார்க்கலன்னா பார்க்கலாம். அது ரெக்கமெண்டடாக நான் சொல்கிறேன். சப்போஸ் பார்க்காதவங்க பார்க்கலாம், பார்த்தவங்க ஏதாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பார்க்கலாம். இதுதாங்க இந்த காமன் மேனோட இந்த பாரதிராஜா சாரை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை பற்றி நான் ஒரு மலரும் நினைவுகளாக நான் பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அன்றைக்கி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒப்பீனியன் டிஃபர்ஸ். ஸோ அதனால் நன்றி, வணக்கம்.